புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுர. சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அலங்கார பொருட்கள் விற்பனை தொடர்பில் எச்சரிக்கை. இந்த மணமகன் வேண்டாம், மணமகள் வெளியிட்ட அதிர்ச்சி காரணம். 12 துணை மருத்துவர்கள் பலி. இலங்கையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என அவர் கூறியுள்ளார். மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று நடைபெற்றது. இதில் 170க்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள் முதன்முறையாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். கடந்த கால அரசாங்கங்களில் அமைச்சுக்களின் செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்படுவதுடன் பெருந்தொகை மக்களின் வரிப்பணம் செலவிட்டு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டின் நவம்பர் மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 151,496 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் 135,907 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இம்மாதம் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 23,660 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 1,772,211 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் போலியான தலைமுடி கலரிங் பொருட்கள் விற்பனை செய்வது தொடர்பில் பொதுமக்களிற்கு நுகர்வோர் அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்தகைய தயாரிப்புகள் பற்றி தகவல்கள் இருந்தால் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தொலைபேசி இலக்கமான 1977க்கு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நன்கு அறியப்பட்ட வர்த்தக நாமத்தை பயன்படுத்தி போலியான முடியை நிறமாக்கும் கிரீம்களை விற்பனை செய்த வர்த்தக நிலையங்களை சுற்றி வளைப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய புறக்கோட்டையில் உள்ள பழைய மாநகர சபை கட்டடம் மற்றும் பீப்பிள்ஸ் பார்க் ஆகிய இடங்களில் போலியான கிரீம்களை விற்பனை செய்த 3 வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இவை தவறான முறையில் உருவாக்கப்பட்டதாகவும் பொதியின் எடை 21 கிராம் என குறிப்பிட்ட நிலையில் பொருளின் உண்மையான எடை 10 கிராம் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 வர்த்தகர்களும் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததன் பின்னர் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள பகுதியொன்றில் மணமகன் தன்னை விட குறைவாக படித்துள்ளதாக கூறி மணப்பெண் திருமணத்தினை நிறுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுல்தான்பூர் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த நவம்பர் 17ஆம் திகதியன்று 28 வயது பெண்ணிற்கும் 30 வயது இளைஞனுக்கும் திருமணம் நடைபெற இருந்தது. ஆனால் இறுதி நேரத்தில் அந்த இளைஞரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என மணப்பெண் மறுத்துள்ளார். மணமகள் பட்டப்படிப்பு முடித்துள்ள நிலையில் மணமகன் 10ஆம் வகுப்பு தோல்வியடைந்துள்ளார். இதனை காரணம் காட்டி 10ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மணமகனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என மணப்பெண் தெரிவித்துள்ளார். மேலும் திருமணம் பாதியில் நின்றதனால் வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட நகை பணம் ஆகியவற்றை மணப்பெண் குடும்பத்தாரிடம் மணமகன் குடும்பத்தினர் திரும்ப ஒப்படைத்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லெபனான் சிவில் பாதுகாப்பு மையத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை ஐநாவின் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் வன்மையாக கண்டித்துள்ளார். லெபனான் சிவில் பாதுகாப்பு மையத்தின் மீதான தாக்குதலில் சுமார் 12 துணை மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 59 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 182 பேர் காயமடைந்துள்ளனர். லெபனானில் காசா மீதான போர் ஆரம்பமானதில் இருந்து இஸ்ரேலிய தாக்குதல்களில் சுமார் 3445 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 14க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 28 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 120க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மேலும் வடக்கு காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகை தொடர்வதற்காக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலால் 43,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 1,00,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.